வணக்கம். இந்த வீடியோவில் அம்பர்லா ஸ்கர்ட் அப்படி இல்லைன்னா ஏலைன் ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம் பாடியிலேருந்து. ஆல்ரெடி லாஸ்ட்டு 2 ஸ்கர்ட்டுக்கு எடுத்த மாதிரி வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸும் ஸ்கர்ட்டோட ஹைட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 24 இன்ச்சஸும் ஸ்கர்ட்டோட லென்த்து டிபெண்ட்ஸ் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே 14 இன்ச்சஸ் வந்து ஹைட் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கர்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஏ லைனில் வந்து டைப்பில் இருக்கும். அதனால தான் இது ஏ லைன் ஸ்கர்ட்டுன்னு சொல்லுவோம். அம்பர்லா ஸ்கர்ட்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி ஒரு சர்க்குலர் ஸ்கர்ட்டை வந்து எப்படி கட் பண்ண இதோட ஃபார்முலாஸு அதோட ரூல்ஸு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறத டீட்டெயிலாக நான் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் 90 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கர்ட்டை தான் வந்து நம்ம ஏ லைன் ஸ்கர்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் வேஸ்ட் பேண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏ லைனில் ஸ்கர்ட் வந்து கீழே வந்து கர்வ்டாக வந்து பாட்டம் பார்ட் இருக்கும். இது எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜஸ்ட் வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸை மட்டும் வச்சு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிற ஈஸி மெத்தட் தான் இது. நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து இது. இதில் 2 ஃபோல்டாக கிளாத்தை போட்டுட்டு நம்ம வந்து அந்த மார்க் பண்ணி 2 கிளாத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கிளாத் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம எப்போவுமே வந்து ஒரு டிராஃப்டிங் போடும்போது இந்த பர்பெண்டிகுலர் லைன் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். 2 ஃபோல்டாக வந்து கிளாத்தை நம்ம வந்து வச்சுருப்போம். அப்படி உங்களுக்கு கிளாத் வந்து லென்த்தாக இல்லை வித் வைஸ் வந்து கம்மியாக இருக்குது வேஸ்ட் ரவுண்டை விட அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக வந்து லே பண்ணி 2 டைம்ஸ் வந்து 2 தடவை கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டிராஃப்டிங் போடும்போது சென்டிமீட்டர் சைடு யூஸ் பண்ணுவோம். வேஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸை 2ஆல் டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேல்யூவும் அந்த வேல்யூவோட 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதாவது 24 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 12 இன்ச்சஸ். அந்த 12 இன்ச்சஸை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 6 இன்ச்சஸ். ஃபஸ்ட்டு 6 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 12 இன்ச்சஸை மார்க் பண்ணணும். திருப்பியும் ஒரு 6 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு இன்ஸ்கர்ட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இது. இந்த மாதிரி வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நீங்கள் 40 இருந்தாலும் சரி, எவ்வளோ வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வருதோ அதை ஆஃப் ஆஃப் த வேல்யூ எடுத்து அந்த ஆஃப் வேல்யூவில் 1/4 எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி செகண்ட் ஆஃப் ஆஃப் த வேல்யூ மார்க் பண்ணி தேர்டு 1/4 வேல்யூ இந்த மாதிரி 3 மார்க்கையும் பண்ணிவிட்டு இந்த ஹைட்டை வந்து இந்த சென்டரில் இப்போ வந்து இந்த சைடு இருக்கிறது இந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிறது தான் நம்மளோட வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சைடு 1/4 ஆஃப் த வேஸ்ட்டு, அந்த பக்கம் சென்டரில் 1/2 ஹாஃப் ஆஃப் த வேஸ்ட்டு, இந்த பக்கம் 1/4 ஆஃப் த வேஸ்ட்டு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பார்ட்டு தான் வந்து நம்ம வேஸ்ட்டோட பார்ட்டு. அதில் நமக்கு இந்த 2 சைட்லேயும் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, 1/4 பார்ட் மார்க் பண்ணி அந்த லைனில் இந்த 14 இன்ச்சஸ் ஹைட் எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச் தேவைன்னா 15 இன்ச்சாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதை மினியேச்சருங்கிறதுனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இதில் நம்ம வேஸ்ட் பார்ட்டோட சென்டர் லைனை மார்க் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 12ல் 6ங்கிற சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதுலேருந்து எவ்வளோ ஒரு 1 இன்ச்சஸ் வந்து அதிகமாக சைடில் எவ்வளோ வந்து ஹைட் கொடுத்தீங்களோ அதை விட சென்டரில் வந்து 1 இன்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம 15 இன்ச்சஸாக எடுத்துக்கணும். ஏன்னா இது கர்வாக வந்து நம்ம கீழே கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால சென்டரில் மட்டும் ஹைட்டாக இருக்கணும், 2 சைட்லேயும் வந்து 1 இன்ச் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து கர்வாக இருக்கும். ஏன்னா சைடில் இருக்கக்கூடியது பயாஸ் ஆகிடும். அதாவது நம்ம கட் பண்ணும்போது க்ராஸாக இருக்கும். நம்ம ஈவனாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பயாஸுங்கிறதுனால ஸ்ட்ரெச் ஆகி கீழே வரும். இப்போ வேஸ்ட் பேண்டுக்கு எவ்வளோ வித்தோ அதை விட 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். இப்போ 4 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ண போகிறோன்னா 8 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதோட சீம் அலவன்ஸ் சேர்த்து நம்ம இந்த 8 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணி இதில் வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கணும். இது 2 ஃபோல்டில் இருக்கிறதுனா ஆஃப் ஆஃப் த வேல்யூ 12 இன்ச்சஸை மார்க் பண்ணி இந்த சைடு எவ்வளோ அந்த வேஸ்ட் பேண்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் விட்டு நம்ம அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வேஸ்ட் பேண்டோ ஸ்கர்ட் பார்ட்டோ நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு சேம் வேல்யூஸை வந்து ஒரு பேப்பரில் நம்ம எப்படி டிராஃப்டிங் போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு கிளாத்தாக இருக்கட்டும் பேப்பராக இருக்கணும் அப்படின்னா அதோட வித் அண்ட் ஹைட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டிசைனை பொறுத்தும் நம்ம பார்த்துக்கணும். இப்போது இதில் இன்ச்சஸ் சைடு வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். டிராஃப்டிங் எப்போவுமே சென்டிமீட்டர் சைடில் போடுவோம்.
இந்த மினியேச்சரில் பேப்பர் கட்டர் அந்த கிளாத்தை கட் பண்ணும்போது இன்ச்சஸ் சைடில் போடுவோம். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வித் வைஸ் பத்தலைன்னு நம்ம வந்து இங்கே நம்ம லென்த் வைஸ் அதோட வித் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை வந்து நம்ம 2 கிளாத்தாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபோல்டட் சைட்லேயே நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். 6 inches, 12 inches, 6 inches, 1/4 of the waist, half of the waist and 1/4 of the waist. இந்த மாதிரி 3 பார்ட்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். சென்டரில் இருக்கக்கூடிய ஆஃப் ஆஃப் த வேஸ்ட்டு தான் வந்து நம்மளோட வேஸ்ட் லைனில் வரக்கூடியது. இதில் 2 கிளாத் இருக்குது, 2 ஃபோல்டு இருக்கிறதுனால ஃப்ரண்ட் ஒரு பார்ட்டும் பேக் ஒரு பார்ட்டும் நமக்கு 2 பார்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு எப்படி டிராஃப்டிங்கில் போட்டோமோ அதே சேம் மாதிரி இந்த 1/4 லைனில் ஒரு ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணிக்கணும். இந்த 12 inches சென்டரில் வேஸ்ட் லைன்லேருந்து சைடு லைனில் எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டை நம்ம மார்க் பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரி இந்த பக்கம் எண்டுலேருந்து இந்த கார்னர்லேயும் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு இந்த வேஸ்ட் லைனோட சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் 6 inches இருக்கு இல்லையா, அந்த 6 inchesலேருந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் வரையணும் அப்படின்னா ஸ்கேலை இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சு பர்பண்டிகுலராக வரைஞ்சோன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதில் 1 inches வந்து ஹைட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். சைடில் 14 inches கொடுக்குறோன்னா சென்டரில் 15 inches கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த 3 லைன்ஸையும் வந்து நம்ம கர்வாக வந்து கனெக்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும்னா ஏ லைன் ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு அழகாக ஃபினிஷ் ஆகிடும். கீழே வந்து அதோட எட்ஜு வந்து கர்வாக தான் இருக்கும். இங்கே அதே மாதிரி வேஸ்ட் பேண்ட் வந்து எவ்வளோ வித்தோ 2 times த வித் சீம் அலவன்ஸ் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹைட் அதோட லென்த்து வந்து வேஸ்ட் ரவுண்டை விட 1 or 2 inches ஃபோல்டிங்க்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம மார்க் பண்ணி அதை நம்ம வந்து பாக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சேனலில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ வந்து 2 ஸ்கர்ட் டைப் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போய் செக் பண்ணுங்கள். அதில் வேஸ்ட் பேண்டில் எப்படி வந்து நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணணும், எப்படி ஹூக் பட்டி எப்படி அட்டாச் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த வேஸ்ட் பேண்டில் வந்து எப்படி ஒரு வந்து நமக்கு இது இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இந்த ஸ்கர்ட்டில் இந்த 3rd டைப் ஆஃப் ஸ்கர்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பேசிக் வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது. எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பேப்பர் கட் போட்டு எடுத்துகிட்டு இதை அப்படியே கிளாத்தில் நம்ம ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து 4 ஃபோல்ட்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி சென்டர் லைனை 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட் வேல்யூவை வந்து ஆஃப் த வேல்யூ, அதாவது 1/4 வேல்யூவாக எடுத்து மார்க் பண்ணியும் இந்த மாதிரி லைன் ஸ்கர்ட் வந்து கட் பண்ணலாம். நம்ம பண்ணியிருக்கிறது 2 fold மெத்தட். இப்போ வேஸ்ட் பேண்டும் ரெடி பண்ணிட்டோம். இதில் எக்ஸஸாக நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த ரா எட்ஜை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து 1 inch or 2 inch கொடுத்துருக்கோம். இப்போ இதே மாதிரி சேம் நம்ம இதில் வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு 2 கிளாத்தும் இந்த வேஸ்ட் பேண்டுக்கு நான் இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு சிங்கிள் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஸ்கர்ட்டோட சைடு ஒரு சைடை மட்டும் ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டிச் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இது ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு ராங் சைடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாட்டம் எண்டு இருக்குது இல்லையா, அது வந்து கர்வாக இருக்கும். நான் எப்படி வந்து ஒரு கர்வ் பார்ட்டு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் சேனல் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸில் அந்த வீடியோஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி கர்வ் எண்டு இந்த ரா எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணி குட்டி அதை ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். அந்த மாதிரி போடும்போது ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கக்கூடாது. ஏன்னா வந்து கீழே கர்வாக இருக்கிறதுனால பயாஸ் அதாவது க்ராஸாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெச் நிறையா ஆகும். ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கமாக வந்துடும். இப்போ 2வது இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி இருக்கிறத அதே மேலே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்வ் பார்ட்டு நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம மடித்து அடிக்கும் போது நம்ம போட்டு புல் பண்ணி இழுத்துடக்கூடாது. இழுத்துட்டோம்னா சுருக்கமாக வந்துடும் அந்த இடத்துல. ஜஸ்ட்டு ஜென்டலாக அதை அப்படியே லைட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
இது அம்பர்லா ஸ்கர்ட் ஆகட்டும், இந்த மாதிரி கர்வ்டு எட்ஜெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் பண்ணுறோம் கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணாமல் அப்படின்னா இந்த டெக்னிக் வந்து ரோல்டு ஹெம்முன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா உருட்டி அடிக்கிற ஸ்டிச்சும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி டபுள் டைம்ஸ் வந்து ஒன் ஸ்டிச் பண்ணிட்டு செகண்ட் டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ இந்த வேஸ்ட் பேண்ட் இருக்குது இல்லையா, அதோட 2 எண்டையும் வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி செக்யூர் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் பேண்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணி சென்டரை வந்து நம்ம நாச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 எண்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி நாச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நாச் வந்து கரெக்டாக 2 ஸ்கர்ட்டும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அட்டாச் பண்ணல இடத்துல இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வேஸ்ட் பேண்டை ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடாக வச்சு நம்ம மேலே ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி அங்கங்கே குட்டி குட்டியாக நாச் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ ஈஸியாக உங்களுக்கு டர்ன் ஆகும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு ஒரு எண்டை பண்ணி இந்த ஸ்டிச் மேலே இப்படி வைக்கணும். ஆனால் இங்கே பேக் சைடு வந்து போட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் அந்த ஸ்டிச் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு அந்த ஸ்டிச்சு 2 நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, அதோட அந்த ஸ்டிச்சோட அந்த பள்ளத்தில் நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து இந்த கிளாத் மேலே ஸ்டிச் ஆகிற மாதிரி உங்களுக்கு வெளியில் ஃப்ரண்ட் சைட்லேயும் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த இன்னொரு சைடையும் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும், க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு ராங் சைடில் ஸ்கர்ட்டோட இன்னொரு சைடை வந்து அட்டாச் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துடணும். இப்போ ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கர்ட்டை வந்து ரெடி ஆகிடும். 3 டைப் ஆஃப் ஸ்கர்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதில் எலாஸ்டிக் எப்படி அட்டாச் பண்ணணும், ஹூக் எப்படி அட்டாச் பண்ணணும், இதில் எப்படி இந்த மாதிரி ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம ஓப்பன் சைடு இருக்குது இல்லையா, ஓப்பன் எண்டு, அதில் இந்த மாதிரி த்ரெட்டு நம்ம இது வந்து கிளாத்லேயே ஸ்ட்ரிப் நம்ம ரெடி பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நாடாவும் நமக்கு கடையில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹூக் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடும். அந்த ரா எட்ஜஸ்லாம் வந்து நீங்கள் பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படின்னா அதையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் நாடால் கொஞ்சம் கொஞ்சமாக புல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரியான அடுத்தடுத்தது வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். டாப்ஸ் தான் வரும். தேங்க்யூ ஸோ மச்.